அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு. இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு ஸலவாத் பார்க்க போகிறோம். ஒரு மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கபரில் வைக்கும்போது அவர்களுடைய உறவினர்கள் அல்லது அந்த ஜனாசால கலந்து கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கபரில் அந்த மௌத்தை இறக்கி அதுக்கப்புறமா மேலே மண் போட்டு மூடிட்டு வருவாங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் யார் இந்த ஸலவாத்தை ஓதுகிறார்களோ, இந்த ஸலவாத் ஆலில் கத்ர் அப்படின்ட்டு பெயர் சொல்லப்படுது. இந்த ஸலவாத்தை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய கபரில் அந்த ஜனாசாவை இறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய கையை கொடுத்து அந்த மௌத்தை இறக்கி வைப்பாங்க அப்படின்பதாக இமாம் சுயூத்தி அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவரான ஸலவாத்தாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நம்மளுடைய கபருக்கு நம்மளுடைய ஜனாசாவை தொட்டு இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம மௌத்தா போகும்போது நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்ம மௌத்தை அடக்கிறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னா நம்ம தான் அநாத மௌத்தா தான் கணக்கிடப்படுவோம். ஏன்னா இந்த உலகத்துடைய நிலைமைகள் அப்படி. இப்போ ஒரு மனிதன் உறவினர்களோட சண்டை போட்டு இருந்தாலோ அல்லது அந்த மனிதரை உறவினர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மௌத்துக்கு கூட வரமாட்டாங்க. அந்த மௌத்தை அடக்கம் செய்வதற்கு யாரும் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுயநலம் உள்ள பூமியாக தான் இந்த உலகம் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இவ்வளவு காசுகள் சேர்த்து வச்சுருக்கோம், இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றதுல பெருமையாக நினச்சிக்க கூடாது. நம்ம வாழும் காலத்தில் நமக்குன்னு ஒன்று இருக்குது, கடைசி வரைக்கும் அது வரப்போகுது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான். நம்ம நல்ல குழந்தைகளை விட்டு சென்றாலும் கூட நம்ம மௌத்தா போயிட்டக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள் நம்மளுக்கு நன்மைகள் எத்தி வைப்பாங்க, நமக்காண்டி நன்மைகள் செய்வாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள். அந்த மரணித்தக்கப்புறம் அப்போ யார் நம்மளுக்கு ஓதுவா? நம்ம மறுமை வரைக்குமே அந்த கபரில் இருக்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் ஓதுவாங்களே தவிர நம்மளுக்கு ஓத மாட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த கபரில் ஃபுல்லாகவே நிம்மதியாக இருக்கணும், நம்மளுக்கு எந்த ஒரு வேதனையும் வரக்கூடாது அப்படின்னா நாம் வாழும் காலத்தில் நாம் எத்தனை வருடம் வாழ போலும் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த காலம் முழுவதுமே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நன்மைகளை சேகரிச்சிடணும். சின்ன சின்ன விஷயங்களால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், நன்மைகள் சேகரிக்க முடியும். அதில் மிக முக்கியமான விஷயம் ஸலவாத். இந்த ஸலவாத் மூலியமாக நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறோம், அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நம்ம அடைகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸலவாத்துகளை கண்டிப்பாக ஓதணும். இந்த ஸலவாத்துக்கு இந்த நன்மையா அப்படின்னு தேடி தேடி நம்ம அந்த ஸலவாத்துக்களை ஓதும்போது நம்மளுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் அதிகமாக கிடைக்கிது. ஏன்னா அல்லாஹ் ரசூலை ரொம்ப நேசிக்கிறான். ரசூல்லா இந்த உலகத்துக்கே அற்கொடை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ரசூலை புகழ்கிறோம், அவங்களின் மீது நம்ம ஸலவாத்து சொல்கிறோம். ஏன் அல்லாஹ்வே ரசூலின் மீது நான் ஸலவாத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால இந்த ஸலவாத்தை நம்ம என்ன ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஸலவாத்து பாருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் நபியில் உம்மியில் ஹபீபி ஆலில் கத்ரில் அலீமில் ஜாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லிம். இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை அல்லது அதிகமாக நம்ம ஓதும் பொழுது கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை கபரில் இறக்கி வைக்கும்போது அவர்களுடைய கை நம் மீது படும் என்பதாக என்ன சொல்கிறாங்க, இமாமே அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஸலவாத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஓதியே ஆகணும். இந்த ஸலவாத்தை ஓதுறதுக்கு 2 நிமிஷம்தான் ஆகும், 5 நிமிஷம் கூட ஆகாது. அப்போ அந்த ஸலவாத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதி அந்த ரசூலுடைய அந்த ஹபீபுடைய கை நம் மீது படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.